Hallelujah. Hallelujah. Now also we are going to turn to the word of God இப்பொழுதும் நம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் திருப்புவோம். and let's read from Acts chapter 2 verse 5 to verse 13. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5 லிருந்து 13 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம். Quickly turn your Bibles, Acts chapter 2 verse 13 to verse 5 to verse 13. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5 லிருந்து 13 வசனங்கள் முடிய. And there were dwelling in Jerusalem Jews, devout men from every nation under heaven. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். And when this sound occurred, the multitude came together and were confused because everyone heard them speak in his own language. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். And then they were all amazed and marveled, saying to one another, "Look, are not all these who speak Galileans? And how is that we hear each in our language in which we were born?" எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறது இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? Parthians, Medes, Elamites, those dwelling in Mesopotamia, Judea, Cappadocia, Pontus, Asia, Phrygia, Pamphylia, Egypt, and the parts of Libya adjoining Cyrene, visitors from Rome, both Jews and proselyte, Cretans and Arabs, we hear them speak in our own tongue the wonderful works of God. அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலாமீத்தரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பெத்து ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனை பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க தலைவர்களும் கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். And we hear them speaking in our own language wonderful works of God. So they were all amazed and perplexed, saying to one another, "Whatever could this mean?" Others mockingly said, "They are full of new wine." எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். Now let us also turn our Bibles to Acts chapter 2 verse 37 to verse 39. We shall read. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 லிருந்து 39 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்போம். Now when they heard this, they were cut to their heart and said to Peter and the rest of the apostles, "Men and brethren, what shall we do?" Then Peter said to them, "Repent and let every one of you be baptized in the name of Jesus Christ for the remission of sin, and you shall receive the gift of the Holy Spirit. For the promise is to you and your children and to all those who are far off, as many as the Lord our God will call." இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, "சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?" என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, "நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். Hallelujah. Hallelujah. Today I'm not going to preach to you, but it will be like a teaching for you today. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பிரசங்கம் செய்ய போவதில்லை, மாறாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நான் போதிக்க போகிறேன். Why is that? Is because some of you might be having many questions regarding the baptism of the Holy Spirit. காரணம் என்னவென்று சொன்னால் அநேகர் உங்களுக்குள்ளே
இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம் என்றால் என்ன என்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். பரிசுத்த ஆவியினால் பெறுகிற இந்த ஞானஸ்தானத்தை குறித்து பல கேள்விகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம். To give a clarity about that only today we are going to study few things. அதை குறித்த ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் अनेक காரியத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். See, on the day of Pentecost the Holy Spirit was poured out on all flesh. பரிசுத்த ஆவியானவர் பெந்தெக்கோஸ்தே நாளிலே மாம்சமான யாவர் மீதும் அவர் ஊற்றப்பட்டார். And the Holy Spirit was manifested in three unique ways. பரிசுத்த ஆவியானவர் மூன்று தனித்தன்மை வாய்ந்த விதத்திலே அவர் வெளிப்படுத்தினார். He came down as a mighty rushing wind. பலத்த இடிமுழக்கம் போன்ற காற்றாய் அவர் இறங்கி வந்தார். He was seen as a cloven tongues of fire. அக்கினிமயமான நாவுகளைப் போல அவர்களுக்கு தென்பட்டார். And the people began to speak in tongues. It is a sign of the baptism of the Holy Spirit. ஜனங்கள் அந்நிய பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். அது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தின் அடையாளமாக அது இருந்தது. So three manifestations of the Holy Spirit we can see on the day of Pentecost. ஆக பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய இந்த தனித்தன்மை வாய்ந்த மூன்று காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். And for this three manifestation, three kinds of reaction came from the people also. இப்படி பரிசுத்த ஆவியானவர் மூன்று விதங்களிலே தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதை கண்ட ஜனங்களிடத்திலேயும் மூன்று விதமான எதிர்வினைகளை நாம் பார்க்கிறோம். What was the reaction of the people on the day of Pentecost? பெந்தெக்கோஸ்தே நாளிலே அந்த காட்சியை கண்ட ஜனங்களுடைய எதிர்வினை எப்படியாய் இருந்தது? Three reactions we can see. மூன்று எதிர்வினைகளை நாம் அங்கே பார்க்கிறோம். The first thing is, முதல் காரியம், some people marveled. சிலர் ஆச்சரியப்பட்டார்கள். Secondly, இரண்டாவது, some people mocked. சிலர் பரியாசம் பண்ணினார்கள். Third, மூன்றாவது, some were meek. சிலர் சாந்த குணமுள்ளவர்களாய் தாழ்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள். So three kinds of reactions we can see from the people on the day of Pentecost. பெந்தெக்கோஸ்தே நாளிலே அந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடை கண்ட ஜனங்களிடத்திலே இந்த மூன்று விதமான எதிர்வினைகளை நாம் பார்க்க முடியும். What are those three things? அந்த மூன்று காரியங்கள் என்ன? First is they marveled. முதலாவது ஆச்சரியப்பட்டார்கள். Second, they mocked. இரண்டாவது பரியாசம் பண்ணினார்கள். Third, some were very meek. மூன்றாவது சிலர் சாந்த குணமுடையவர்களாய் தாழ்மையாய் இருந்தார்கள். So we see three M's here. ஆக இங்கே ஆங்கிலத்திலே மூன்று எம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். Marvel, mock and meek. ஆச்சரியப்பட்டார்கள், பரியாசம் பண்ணினார்கள், மூன்றாவது சாந்த குணமுடையவர்களாக இருந்தார்கள். Why such reaction was there? ஏன் அப்படிப்பட்ட எதிர்வினைகளை அவர்கள் காண்பித்தார்கள்? Even today when the Holy Spirit is poured out, these three reactions can be seen amongst the people. இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது இப்படிப்பட்ட மூன்று எதிர்வினைகளை நாம் ஜனங்களிடத்திலே பார்க்க முடியும். Why? Maybe in this group of people here, we are gathered here also, these three reactions can be expected. இங்கே கூடி வந்திருக்கிற நம்மிடத்திலும் கூட நம் இந்த ஜனங்களிடத்திலும் கூட இப்படிப்பட்ட மூன்று எதிர்வினைகளை நாம் பார்க்க முடியும். What is the first reaction? முதலாவது எதிர்வினை என்ன? The people, they marveled. அங்கே கூடியிருந்த ஜனங்கள் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். Look again at Acts chapter 2 verse 7 and verse 8. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை மீண்டுமாய் பார்ப்போம். And then they were all amazed and marveled, saying to one another, Look, are not these who speak Galileans? And how is it that we hear each in our own language in which we were born? எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா? Hallelujah. Hallelujah. Here you see the people marveling on the day of Pentecost. இங்கே நாம் பார்க்கிறோம் பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஜனங்கள் பிரமித்து ஆச்சரியப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. Why did they marvel? ஏன் அவர்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள்? On the day of Pentecost when the Holy Spirit came down, பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தபோது the people began to speak in tongues. ஜனங்கள் அந்நிய பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். There was a sound of mighty rushing wind. பலத்த இடிமுழக்கம் போல காற்றின் சத்தம் அங்கே தொனித்தது. So lot of devout Jews, they were at Jerusalem to observe the Jewish festival of Pentecost. தேவ பக்தி உள்ள யூதர்கள் எருசலேமிலே அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையை அனுசரிக்கும்படி கூடி வந்திருந்தார்கள். Not only the local Jews were there, but also
Jewish people who were born in other nations, surrounding nations from under the heaven, from every nation, they are there in Jerusalem to observe the feast of Pentecost. எருசலேம் தேசத்திலே குடியிருந்த யூதர்கள் மாத்திரமல்ல, அதை சுற்றி உள்ள வானத்தின் கீழ் உள்ள தேசங்களிலே குடியிருந்த பிறந்த யூதர்களும் கூட இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அனுசரிக்கும்படியாய் எருசலேமுக்கு கூடி வந்திருந்தார்கள். So many Jews from foreign countries are in Jerusalem. ஆக பிற தேசத்திலிருந்தும் அந்த யூதர்கள் எருசலேமிலே இப்பொழுது கூடி இருக்கிறார்கள். When the Holy Spirit was poured out, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டபோது, when they began to speak in another languages, மற்ற பாஷையிலே அந்நிய பாஷைகளிலே அவர்கள் பேச ஆரம்பித்தபோது, when they heard the sound of a mighty rushing wind, அந்த பலத்த இடிமுழக்கம் போன்ற அந்த காற்றின் சத்தத்தை அவர்கள் கேட்டபோது, all the Jews surrounding that region, they ran to the upper room. அங்கே சுற்றி சூழ்ந்துள்ள யூதர்கள் எல்லாம் அந்த மேல் வீட்டு அறையை நோக்கி ஓடினார்கள். They want to see what is going on. என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிய ஆர்வமாய் இருந்தார்கள். 120 people were speaking in tongues. 120 ஜனங்கள் அங்கே அந்நிய பாஷையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். When they began to speak in tongues, அந்நிய பாஷையில் அவர்கள் பேச ஆரம்பித்தபோது, they were speaking in different languages from different nations. வெவ்வேறு தேசத்தினுடைய அந்த அவர்களுடைய மொழிகளை அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். In that language they were magnifying and glorifying God. அந்த மொழியிலே அந்த பாஷையிலே தேவனை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்திக் கொண்டிருந்தார்கள். The people who saw that, the Jewish people who come from other nations, when they saw that, they were amazed. மற்ற தேசத்திலிருந்து வந்த யூதர்கள் அதை கண்டபோது அவர்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். They reasoned among themselves and said, அவர்களுக்குள்ளே இப்படியாய் பேசிக்கொண்டு சொன்னார்கள், these people are Galileans, local people. இவர்கள் எல்லாம் கலிலேயர்கள் தானே, இந்த இடத்தை சேர்ந்தவர்கள் தானே இவர்கள். Galileans people are the people who dwelt around the shore of the Sea of Galilee. இந்த கலிலேய ஜனங்கள் யார் என்று சொன்னால் கலிலேய கடலோரத்திலே வசித்த பாமர ஜனங்களாய் இருந்தார்கள். Most of them were fishermen. அதிலே अनेகர் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவர்களாய் தான் இருந்தார்கள். Uneducated and untrained men. படிப்பறியாதவர்களாய் பயிற்சி பெறாத சாதாரண எளிமையான ஜனங்களாய் தான் இருந்தார்கள். Doing a small labor work. சில சாதாரண கூலி வேலையை மாத்திரமே தான் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். But now these people are speaking, beautiful foreign languages. ஆனால் இப்பொழுதோ அப்படிப்பட்ட சாதாரண ஜனங்கள் அழகான அந்நிய பாஷையிலே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். One fellow is speaking in English language. ஒரு நபர் ஆங்கிலத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். Another fellow is speaking in Greek language. மற்றொருவன் கிரேக்க மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறான். Each one is speaking different language. Another fellow is speaking French language. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழியிலே ஒவ்வொரு பாஷையிலே பேசுகிறார்கள். ஒருவன் பிரெஞ்சிலே பேசிக் கொண்டிருக்கிறான். So when the people from other nations, the Jews, when they heard those 120 people speaking the language of the nations from where they have come from, they were marveled. ஆக மற்ற தேசங்களிலிருந்து வந்திருந்த யூதர்கள் அவர்களுடைய மொழிகளிலே பாஷைகளை பேசுகிற இந்த 120 பேரை கண்டு அவர்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். How is this? These people, Galileans, are speaking the languages of our nation. எப்படி இந்த சாதாரண கலிலேயர்கள் நம்முடைய மொழியிலே இவர்கள் பேசுகிறார்கள்? And what did they speak? அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் என்ன பேசினார்கள்? அவர்கள் என்ன பேசினார்கள்? They magnified God in that, in the languages of other men. மற்றவர்களுடைய மொழியிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்தினார்கள். Hallelujah. Hallelujah. They spoke the magnificent works of God. ஆண்டவருடைய மகிமையான பலத்த கிரியைகளை குறித்து அவர்கள் பேசினார்கள். What does that mean? அது என்ன அர்த்தம்? To magnify the wonders of God means, Exodus chapter 15 and verse 11 says, கர்த்தருடைய கிரியைகளை அவர்கள் துதித்து பாடினார்கள் என்று சொன்னால் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. For a Jew it is to recite Exodus chapter 15 and verse 11. பாருங்க, யூதர்கள் இந்த வசனத்தை தான் யாத்திராகமம் 15:11 தான் அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். Hallelujah. Hallelujah. So usually the Jewish people will recite Exodus chapter 15 and verse 11 to magnify God. ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு பொதுவாகவே யூத ஜனங்கள் யாத்திராகமம் 15:11 வசனத்தையே சொல்லி மகிமைப்படுத்துவார்கள். What does it say? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? Who is like you, O Lord, among gods? Who is like you? You are glorious in holiness, fearful in praise and doing wonders. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்?
பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவன் யார்? So when they spoke the wonders of God means they were reciting Exodus chapter 15 and verse 11 in different languages. ஆண்டவருடைய அற்புதங்களை சொல்லி மகிமைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அந்த வார்த்தைகளை சொல்லி வெவ்வேறு மொழிகளிலே பாஷைகளிலே தேவனை இந்த வார்த்தைகளை சொல்லி மகிமைப்படுத்தினார்கள். Hallelujah. Hallelujah. So when they heard that they were amazed. ஆக அதை கேட்டபோது அவர்கள் எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். Now a question comes. இப்பொழுது ஒரு கேள்வி வரும். How did they speak like that? அவர்கள் எப்படி அப்படியாய் பேச முடிந்தது? See, the 120 people, they did not speak from their own mind. 120 பேரும் தங்களுடைய சிந்தையிலிருந்து தங்களுடைய நினைவிலிருந்து அவர்கள் பேசவில்லை. Acts chapter 2 and verse 4 says, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, they were filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit gave them utterance. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். In Tamil it is different. தமிழிலே வித்தியாசமாய் மொழிபெயர்க்கப்பட்டது. It says ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். But in English it says, ஆனால் ஆங்கிலத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் தங்களுக்கு தந்த உச்சரிப்பின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். Hallelujah. Hallelujah. So the Holy Spirit was giving them the utterance. ஆக ஆவியானவர் தான் அவர்களுக்கு அந்த உச்சரிப்பை கொடுத்து கொண்டிருந்தார். As the Holy Spirit gave the utterance, பரிசுத்த ஆவியானவர் அந்த உச்சரிப்பை கொடுக்க they began to speak in other languages. அவர்கள் மற்ற பாஷையிலே அந்நிய பாஷையிலே பேசினார்கள். It is not something that comes from our mind. அது ஏதோ நம்முடைய சிந்தையிலே வருகிற காரியம் அல்ல. Some people, சில ஜனங்க, to speak in tongues, they will copy what others are trying to speak. அந்நிய பாஷையில பேசுது அப்படினா மற்றவர்கள் எப்படி பேசுகிறார்களோ அதையே அவங்க காப்பி அடிச்சு அவங்க பேசுவாங்க. They will look at their own pastor. அவங்களுடைய பாஸ்டர் எப்படி பேசுறாருன்றத பார்ப்பாங்க. They will try to mimic the same words. அவர் எப்படி பேசுகிறாரோ என்ன பாஷையை பயன்படுத்துகிறார் அதையே சொல்லி இவர்களும் பேசுவார்கள். Then one lady came once. பாருங்க, ஒரு நாள் ஒரு அம்மா வந்தாங்க. I am speaking in tongues but it's not completely coming, brother. நான் அந்நிய பாஷையில பேசுறேன் ஆனா நிறைவா என்னால பேச முடியல பாஸ்டர். And I only few words I have memorized. There's more to memorize. சில வார்த்தைகளை தான் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், இன்னும் நிறைய வார்த்தைகளை நான் மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கு. I looked at that mother and said, அந்த அம்மாவை பார்த்து நான் சொன்னேன், ஐயோ அம்மா, you should not do the copycat thing here. You're not cut paste. பாருங்க, அந்நிய பாஷையில பேசுறதெல்லாம் நீங்க அவங்க எப்படி பேசுறாங்க அவர் எப்படி பேசுறாரு அதெல்லாம் காப்பி பண்ணி நீங்க பேச முடியாது. No, what the Holy Spirit gives you utterance, that you should speak. பரிசுத்த ஆவியானவர் என்ன உச்சரிப்பு கொடுக்கறாரோ அதை தான் நீங்க பேசணும். Another sister said, மற்றொரு சகோதரி இப்படி சொன்னாங்க, Pastor, teach me the art of speaking in tongues. பாஸ்டர், அந்நிய பாஷையில பேசுகிற அந்த கலையை எனக்கு கற்றுத்தாங்க பாஸ்டர். அடம்மா, அது கலைலாம் இல்லங்க. கலை கிடையாது. So the Holy Spirit will give you utterance. Your brain will be completely clueless. It will be null. There's no work for flesh here. The Holy Spirit will give you utterance and he will take care of it. He will control your tongue, and when you surrender to the Holy Spirit, that language will flow out of your mouth. பரிசுத்த ஆவியானவர் உங்க நாவிலே ஆதிக்கம் செலுத்தி நாவிலே உச்சரிப்பை கொடுப்பார். அவர் உச்சரிப்பை கொடுக்க நீங்க அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய சொந்த மூளையினால் கூட அதை யூகிக்க முடியாது இது எப்படி ஆயிற்று என்று சொல்லி. ஹalleluya, ஹalleluya. உங்க மூளையிலிருந்து யோசித்து வருகிற வார்த்தைகள் அல்ல, ஆவியானவர் உச்சரிப்பு கொடுக்கும் பொழுது இந்த நாவு தானா புரள தொடங்கும். புதிய பாஷை உங்களுடைய வாயிலிருந்து நதியை போல அப்படியே புரண்டோடும். இது உங்களுடைய சிந்தனையில் யோசித்து பேசுகிறது இல்லை, மனப்பாடம் பண்ணி பேசுகிறது இல்லை, அல்லது எழுதி வச்சு இல்லைன்னா செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி 10 தடவை கேட்டு வச்சு பேசுகிறது கிடையாது. அப்படி பேசுகிறீங்கன்னா இன்னும் நீங்கள் அபிஷேகத்தை பெறலை. ஸோ யூ ஷுட் surrender to the Holy Spirit, and as the Holy Spirit gives the utterance,
you should speak. பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த உச்சரிப்பை கொடுப்பார். அவர் உச்சரிப்பை கொடுக்கும் போது நீங்கள் அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பிப்பீர்கள். Now another doubt will come in your heart. இப்பொழுது மற்றொரு சந்தேகம் உங்கள் இருதயத்திலே வரும். Pastor, that day when they spoke in tongues, other people were able to understand it in their language. பாஸ்டர், அன்னைக்கு மேல் வீட்டறையிலே கூடியிருந்த ஜனங்கள் அந்நிய பாஷையிலே பேசின போது மற்ற ஜனங்களால் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்ததே. But now people are speaking in tongues, nobody is able to understand anything. ஆனா இன்னைக்கு ஜனங்க அந்நிய பாஷையில பேசுறாங்கன்னா அதை யாராலும் ஒருவராலும் அதை என்ன பேசுறாங்கன்னு புரிந்து கொள்ள முடியவில்லையே. When the Bible says speaking in tongues, it is a general term. வேதம் அந்நிய பாஷையிலே பேசுகிறார்கள் என்று சொல்லும்போது அது பொதுவான விதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. In the tongues there are many different types of tongues. அந்நிய பாஷையிலே வெவ்வேறு விதமான பாஷைகள் அதில் இருக்கிறது. Just as you know the general term vehicle, there are different types of vehicles under the general term vehicle. பாருங்க, வாகனம் என்று பொதுவாய் வாகனத்தை நம்ம சொல்லிடுறோம். ஆனா வாகனத்துல எத்தனை விதமான வாகனங்கள் இருக்கிறது இல்லையா? There is scooter is there, there is a four-wheeler is there, two-wheeler is there. In the same way when you say tongues, பாருங்க, ஸ்கூட்டர் இருக்குது, பைக் இருக்குது, கார் இருக்குது, வெவ்வேறு வாகனங்கள் இருக்குது. அப்படியே தான் அந்நிய பாஷை. When you say tongues means there are many different types of tongues. அந்நிய பாஷை என்று சொல்லும்போது வெவ்வேறான பாஷைகள் அதில் இருக்கிறது. 1 Corinthians chapter 13 and verse 1 says, 1 கொரிந்தியர் 13:1 சொல்லுகிறது, you speak languages of men, different languages of men. மனுஷர் பாஷைகளை, வெவ்வேறான மனுஷர்களுடைய பாஷைகளை நாம் பேசுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. Same 1 Corinthians chapter 13 verse 1 to verse 13 if you read, அதே 1 கொரிந்தியர் அந்த 13ஆம் அதிகாரத்தை 1 to 13 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், you see languages of angels. தேவ தூதர்களுடைய பாஷையை நீங்கள் பார்க்க முடியும். 1 Corinthians chapter 14 and verse 2 when you read, 1 கொரிந்தியர் 13:2 நீங்கள் வாசிக்கும்போது, the scripture says, அங்கே வசனம் சொல்லுகிறது, for he who speaks in tongues does not speak to men but to God, for no one understands him. However, in the spirit he speaks mysteries. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். Hallelujah. Hallelujah. So when you speak in tongues, you also speak mysteries with God. Men may not understand it, but however in the spirit you are speaking many deep things with God. ஆக அந்நிய பாஷையிலே பேசும்போது ஒருவேளை மற்றவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனோடு கூட நீங்கள் ரகசியங்களை பேசுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அதை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. Romans chapter 8 and verse 26 says, ரோமர் 8:26 சொல்லுகிறது, it is also a prayer language. The Holy Spirit prays with groanings which cannot be uttered. அது ஜெப பாஷையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். So when a person speak in tongues, at the moment any one of these languages can be operational. ஆக ஒரு நபர் அந்நிய பாஷையிலே பேசும்போது இப்படிப்பட்ட எந்த காரியமானாலும் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். Hallelujah. Hallelujah. And how does it happen? ஆக இது எப்படியாக நடைபெறுகிறது? Not according to our will. அது நம்முடைய சித்தத்தின்படி அது நடைபெறுகிறது இல்லை. 1 Corinthians chapter 12 and verse 11 says, 1 கொரிந்தியர் 12:11 சொல்லுகிறது, as the Spirit wills. பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தின்படி. Hallelujah. Hallelujah. As he gives the utterance, you speak. பரிசுத்த ஆவியானவர் உச்சரிப்பு கொடுக்க நீங்கள் பேசுவீர்கள். Sometimes it may be languages of men. சில நேரங்களிலே மனுஷருடைய பாஷையாக அது இருக்கலாம். It may be languages of angels. சில நேரங்களிலே தூதருடைய பாஷையாக இருக்கலாம். You may be speaking mysteries with God in your spirit. சில நேரங்களிலே உங்கள் ஆவியிலே தேவனோடு கூட ரகசியங்களை பேசிக் கொண்டிருப்பீர்கள். It may be a prayer language. You may be speaking in spirit, a language of intercession. அல்லது ஜெப பாஷையிலே உங்கள் ஆவியிலே நீங்கள் மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். It is not of your will but as the Spirit wills. அது உங்களுடைய
மனிதர்களுடைய சித்தத்தின்படி இல்ல, ஆவியானவருடைய சித்தத்தின்படி நீங்கள் பேசுவீர்கள். He takes control of your tongue, he gives you utterance and you speak. அவர் உங்கள் நாவின் மீது ஆதிக்கம் செலுத்தி அவர் உச்சரிப்பை கொடுப்பார். அவர் உச்சரிப்பு கொடுக்க நீங்கள் பேச தொடங்குவீர்கள். Hallelujah. Hallelujah. And the first person to get marveled will be you. ஆக முதலாவது ஆச்சரியப்படுகிற நபர் யாராய் இருப்பீர்களானால் நீங்கள் தான் இருப்பீர்கள். When I began to when God filled me with the Holy Spirit, ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினபோது the first person to get marveled, surprised and thrilled was me. முதலாவது பிரமித்து ஆச்சரியப்பட்டது யார் என்று சொன்னால் நான் தான் முதலாவது ஆச்சரியப்பட்டேன், பிரமித்து போனேன். Because it was a supernatural experience which I never had in my life before. காரணம் இதுவரை இல்லாத ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவமாய், இதுவரை கண்டிராத அனுபவமாய் அது இருந்தது. I don't speak tongues to impress anyone. யாரையும் கவரும்படி நான் அந்நிய பாஷை பேசுகிறதில்லை. Because I have no need to impress anyone or anybody. காரணம் யாரையும் நான் கவர வேண்டும் என்று சொல்லி யாரையும் என் பக்கம் இழுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. When every time I speak in tongues, I marvel every time, even today. ஒவ்வொரு முறையும் நான் அந்நிய பாஷையில பேசும்போது இன்றைக்கும் நான் பிரமித்து ஆச்சரியப்படுகிறேன். I am spiritually edified when I speak in tongues. அந்நிய பாஷையில நான் பேசும்போது ஆவிக்குள்ளாக நான் பலன் அடைகிறேன். More than I speak in public, the most of the time I speak in tongues when I'm alone with God, where nobody sees me. நான் பொது இடத்தில் இருந்து அந்நிய பாஷை பேசுகிறதை காட்டிலும் தனித்தவனாய் தேவனோடு கூட பல மணி நேரம் நான் அப்படியே தேவனோடு அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருப்பேன். Oh, it is a joyful experience. அது சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கும். Even today with tears I thank God the Father for giving me the baptism of the Holy Spirit. இன்றைக்கும் கூட கண்ணீரோடு கூட பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துவேன். எனக்கு அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுவேன். I am unworthy person, how did you give me, Lord? I used to ask him. நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, எப்படி எனக்கு நீர் இந்த வரத்தை நீர் கொடுத்தீர்? It is a beautiful gift God gives to every believer. ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்கிற அழகான ஒரு ஈவாக அது இருக்கிறது. Nobody needs to speak in tongues to impress anyone. யாரையும் கவரும்படி யாரும் அந்நிய பாஷையை பேச வேண்டிய அவசியம் இல்லை. If you speak in tongues, the first person to get marveled will be you. நீங்கள் அந்நிய பாஷை பேசுவீர்களே ஆனால் முதலாவது பிரமித்து ஆச்சரியப்பட வேண்டிய நபர் நீங்களாக தான் இருக்க வேண்டும். And then others will marvel. அதன் பின்புதான் மற்றவர்கள் பிரமித்து ஆச்சரியப்படுவார்கள். Your husband will marvel, your wife will marvel. கணவன் பிரமித்து ஆச்சரியப்படுவார், உங்க மனைவி பிரமித்து ஆச்சரியப்படுவார்கள். Your children will marvel. உங்க பிள்ளைகள் பிரமித்து ஆச்சரியப்படுவார்கள். Your relatives will be marvel. உங்களுடைய சொந்தம் கண்டு அதை பிரமித்து ஆச்சரியப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. So on the day of Pentecost, when the Holy Spirit was poured out, ஆக பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டபோது people marveled. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். Oh, how these people are speaking the language of our nation. எப்படி நம்முடைய தேசத்தினுடைய நம்முடைய மொழியை பாஷையை இந்த ஜனங்கள் பேசுகிறார்களே. See, one group of people marveled. ஒரு பக்கம் ஜனம் அதை கண்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். But another group of people were there. மற்றொரு கூட்டமும் அங்கே இருந்தார்கள். They doubted. அவர்கள் பிரமித்து சந்தேகப்பட்டார்கள். 12th verse says, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, they were all amazed and perplexed. அவர்கள் எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டார்கள். Hallelujah. Hallelujah. In Tamil it is beautiful. தமிழிலே ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. They marveled and they doubted. எல்லோரும் பிரமித்தார்கள் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் சந்தேகப்பட்டார்கள். Why did that doubt come in their heart? ஏன் அவர்களுக்குள்ளே சந்தேகம் வந்தது? Because their heart was hardened. காரணம் அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது. Traditions of men, and the teachings of men hardened their hearts. மனிதர்களுடைய பாரம்பரியமும் மனிதர்களுடைய போதனையும் அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தியது. Although they saw a miracle right before their eyes, அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக அப்படிப்பட்ட அற்புதத்தை கண்டபோதிலும் கூட, yet they doubted whether this is from God or it is something else. இது தேவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறதா அல்லது இது வேறேதோ வா என்று சொல்லி அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். See, the children of Israel were all the time, most of them were doubters. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே சந்தேகப்படுகிறவர்களாக தான் இருந்தார்கள். Acts chapter 13 and verse 41, the Lord said, அப்போஸ்தலர் 13:41 ஆண்டவர் சொன்னார், you scoffers, you wonder and you perish. வணங்கா கழுத்தவர்களை நீங்கள் பிரமித்து நீங்கள் கண்டு அது அழிந்து போவீர்கள். So they will marvel and they will perish. அவர்கள் பிரமித்து அழிந்து போவார்கள். Because for the children of Israel, காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள்
இஸ்ரவேல் ஜனங்களுக்காக the Lord worked wonders and miracles. ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்தார். He parted the Red Sea for them. சிவந்த சமுத்திரத்தை அவர்களுக்கு இரண்டாக பிளந்தார். The manna came from heaven. பரத்திலிருந்து மன்னாவை அவர்களுக்கு பொழிந்தருளினார். Quail was given to them. அவர்களுக்கு காடை கொடுக்கப்பட்டது. So many wonders the Lord did for them. ஏராளமான அதிசயங்களை அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் நடப்பித்தார். They marveled at the miracles. அந்த அற்புதங்களை எல்லாம் கண்டு அவர்கள் பிரமித்தார்கள். And what did they do? அவங்க என்ன செஞ்சாங்க? They doubted God and tested him. ஆண்டவரை சோதித்து ஆண்டவரை சந்தேகப்பட்டு ஆண்டவரை சோதித்தார்கள். When Jesus came into this world, இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது he worked signs and wonders and miracles. அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் அவர்களுக்கு நடப்பித்தார். Lame began to walk. முடவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். The blind began to see. குருடர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். The dead were raised. மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பினார்கள். Oh, the Jewish people looked at all those things. யூத ஜனங்கள் இந்த காரியத்தை எல்லாம் அற்புதங்களை எல்லாம் பார்த்தார்கள். They marveled. பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். And what did they do? அவங்க என்ன செஞ்சாங்க? They doubted and rejected Jesus அதை Christ. கண்ட யூதர்கள் ஆண்டவரை சந்தேகித்து ஆண்டவரை புறக்கணித்தார்கள். அவங்க ஆச்சரியப்பட்டு பிரமித்து அதே நேரத்தில் இயேசுவை புறக்கணித்து அவரை சந்தேகப்பட்டார்கள். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, here in this group also there will be a people who will marvel and there will also be a people who will doubt. இங்கே இந்த கூட்டத்தில் கூட சிலர் பிரமித்து ஆச்சரியப்படுவார்கள், அதே நேரத்தில் சந்தேகப்படுவார்கள். What will they doubt? அவங்க என்ன சந்தேகிப்பாங்க? How all this can be? இதெல்லாம் எப்படி நடக்கும்? Oh, இதெல்லாம் உண்மையா நிஜமாவா? They will say the doubt will come. பாருங்க, அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட சந்தேகம்லாம் வரும். But my dear brothers and sisters, ஆனால் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, I don't want to marvel. நான் பிரமித்து ஆச்சரியப்படணும்னு இல்ல, விரும்பல. I don't want to doubt either. நான் சந்தேகப்படவும் விரும்பல. What I want to do is, நான் செய்ய விரும்புகிற ஒரு காரியம், I want to jump into the living water and drink the water. அந்த ஜீவ தண்ணீருக்குள்ளே குதித்து விழுந்த அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கவே நான் ஆசைப்படுகிறேன். Hallelujah. Hallelujah. Don't marvel and doubt. ஆச்சரியப்பட்டு பிரமித்து சந்தேகப்படாதீங்க. Don't be a bystander looking at what is going on. என்ன சம்பவிக்கிறது என்று சொல்லி தூரத்தில் நின்று பார்க்கிறவளாய் வேடிக்கை பார்க்கிறவளாய் இருக்காதீர்கள். But get into the living water. அந்த ஜீவ தண்ணீருக்குள்ளே குதித்து விடுங்கள். Drink the living water. அந்த ஜீவ தண்ணீரை எடுத்து குடியுங்கள். Flow with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிரம்பி விடுங்கள். You will be a blessed person. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட நபராய் இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Secondly, on the day of Pentecost, இரண்டாவது பெந்தெக்கோஸ்தே நாளிலே there were another group of people. மற்றொரு கூட்டத்தார் இருந்தார்கள். Who were they? அவர்கள் யார்? They are the scoffers or the mockers. அவர்கள் பரியாசம் செய்கிறவர்கள் அல்லது கேலி செய்கிறவர்கள். What were their reaction? அவர்களுடைய எதிர்வினை எப்படியாக இருந்தது? Acts chapter 2 and verse 13 says, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, others mockingly said, they are full of new wine. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். So you see another group of people. ஆக இங்கே மற்றொரு கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். On the day when the Holy Spirit was poured out, பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டபோது, when they spoke in another tongues, அந்நிய பாஷைகளிலே அவர்கள் பேசினபோது, different language from different nation they are speaking, வெவ்வேறு தேசத்தினுடைய வெவ்வேறு பாஷை மொழியை அவர்கள் பேசினபோது, they witnessed a miracle right before their eyes. அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக அற்புதத்தை கண்ட ஜனங்கள், they heard the Holy Spirit. அதை பரிசுத்த ஆவியானவரை கண்டார்கள், பரிசுத்த ஆவியானவரை கேட்டார்கள். Other Jews from the other nation also confirmed that they are speaking the magnifying God in another language. வெவ்வேறு தேசத்திலிருந்து வந்த வெவ்வேறு யூதர்களும் கூட அவர்களுடைய பாஷையிலே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்த போதிலும் கூட, some group of people, what did they do? சில கூட்டத்தார், சில ஜனங்கள் என்ன செய்தார்கள்? These people are full of new wine. இவங்க என்ன மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். In Tamil we have to say means, தமிழ்ல இத சொல்லணும்னா, நல்ல தண்ணி போட்டுட்டு எதையோ பெனாத்திட்டு கிடக்குதுங்க, எல்லாம் லொலலொலன்னு கத்திட்டு கிடக்குது. That is what they told and they mocked. பாருங்க, அப்படிதான் சொல்லி பரியாசம் பண்ணினாங்க. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, in this world there are group of people who will always
mock the work of the Holy Spirit. இந்த உலகத்திலே ஒரு கூட்டத்தார் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை பரியாசம் செய்து கொண்டே தான் இருப்பார்கள். One side where they will see the miracle, ஒரு பக்கம் அற்புதங்களை பார்ப்பார்கள், they could not understand it, அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. so they will explain it away with some explanation or theory. ஆக அதை எப்படி அவங்க வியாக்கியானம் பண்ணுவாங்க, அதை எப்படி விளக்குவாங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க அதுக்கு சொல்லி இதனால தான் இப்படி நடக்குது, இவங்களே அதற்கு ஒரு காரணத்தை, ஒரு சாக்கு போக்க இல்லைன்னா ஒரு தியரி அவங்க சொல்லி அவங்க என்ன செய்வார்கள் என்றால், இதனால தான் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு இவங்களே ஒரு விளக்கத்தை சொல்லிடுவாங்க. And what explanation did these mockers give? இவங்க என்ன விளக்கத்தை கொடுத்தாங்க, இந்த பரியாசம் பண்ணினவர்கள் என்ன விளக்கத்தை இவங்க கொடுத்தாங்க? Oh, these people are all drunk. இவங்க எல்லாம் மதுபானத்தினால் வெறித்திருக்கிறார்கள். Drunk, that is why they are speaking like this. அவங்க மதுபானத்தில் நிறைந்திருக்கிறதுனால தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. They explained it away, they denied the miracle. ஆக இதை அப்படியாக அதை விவரித்து அந்த அற்புதத்தை நிராகரித்து புறக்கணித்து விட்டார்கள். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, even today some people are doing they downplay and explain away the miracles of God. இன்றைக்கும் கூட தேவனுடைய அற்புதங்களை பார்க்கிற ஜனங்கள் அதை மட்டுப்படுத்தி அதை வேற ஏதாவது காரணம் காட்டி இதனால தானே இது நடக்கிறது என்று சொல்லி அதை மட்டுப்படுத்தி விடுவார்கள். And அதை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இது அற்புதம் இல்லை என்று நிரூபிப்பார்கள். In Exodus chapter 14 verse 21 to verse 29 if you read, யாத்திராகமம் 14:21 லிருந்து 29 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, let me give you an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கட்டும். God parted the Red Sea for the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். The children of Israel, they crossed over to the other side. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து அக்கறைக்கு கடந்து போனார்கள். But do you know what the modern theologians, mockers, how they explain away this miracle? ஆனால் இக்காலத்து தியாலஜியன்ஸ், வேத அறிவு பெற்றவர்கள் அல்லது பரியாசம் செய்கிறவர்கள் இந்த அற்புதத்தை எப்படி விவரிக்கிறார்கள் என்று சொன்னால், how do they explain it away? அதை எப்படி ஒரு காரணத்தை சொல்லி அதை இதெல்லாம் அற்புதம் இல்லை அப்படின்னு அதை மட்டுப்படுத்துகிறார்கள் என்றால், do you know what explanation they give for that miracle? அந்த அற்புதத்துக்கு அது அற்புதமே இல்லை என்று சொல்லுகிறதற்கு என்ன காரணத்தை கொடுக்கிறார்கள் என்றால், they say in the Red Sea there is a place called as a place of sea of reeds. சிவந்த சமுத்திரத்திலே கலைகளின் கடல் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். sea of weeds, sea of weeds, sea of weeds, கலைகளின் கடல் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கிறது. This is situated in the northern part of the Red Sea. சிவந்த சமுத்திரத்திலே அது மேற்கு பகுதியிலே இருக்கிறதாக இருக்கிறது. So these mockers, what do they say? ஆக பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? The children of Israel crossed the Red Sea in this location only. இந்த பகுதியில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள். Because the water in that place will be only up to the knee level. காரணம் அந்த பகுதியிலே அந்த தண்ணீரானது முழங்கால் அளவு மாத்திரம் தான் இருக்கும். So the children of Israel were able to cross over to the other side. ஆக முழங்கால் அளவு மாத்திரமே இருந்தபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களால அக்கறைக்கு சிவந்த சமுத்திரத்தை தாண்டி கடந்து போக முடிந்தது. And this incident only in the Bible it is exaggerated as a miracle, as the parting of the Red Sea. It is not at all a miracle. They explain it away. ஆக இந்த சம்பவத்தை தான் வேதத்துல மிகைப்படுத்தி அதை பெரிதாக்கி இது ஒரு பெரிய அற்புதம் என்று சொல்லி இதெல்லாம் ஒரு அற்புதமே இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அவங்க சாதிக்கிறாங்க, they downplay it. அதை மட்டுப்படுத்தி அப்படியாய் சாதிக்கிறார்கள். They crossed over when they were just knee level water. முழங்கால் அளவு தண்ணீரை தான் அவங்க கடந்து போனாங்கங்க. But they are telling the sea was parted for them. ஆனா எப்படி சொல்றாங்க அப்படின்னா சிவந்த சமுத்திரமே அவர்களுக்கு இரண்டாக பிளந்தது. Such a miracle never took place. அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய அற்புதம்லாம் ஒன்றும் நடைபெறவே இல்லை. இப்படி ஒரு கதையை சொல்லி சாதிப்பாங்க, அற்புதமே நடக்கல, அற்புதமே நடக்கல. But my dear brothers and sisters, ஆனால் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, I feel these people are foolish and silly in explaining away the miracle that God had did. நான் நம்புகிறேன் இந்த ஜனங்க முட்டாள்தனமா பைத்தியக்காரத்தனமா ஆண்டவர் செய்த அற்புதத்தை இப்படியாக காரணம் காட்டி இது அற்புதமே இல்லை என்று சாதிக்க விரும்புகிறார்கள். The reason is, காரணம் என்னவென்றால், if the children of Israel can cross over the Red Sea at knee level water, இஸ்ரவேல் ஜனங்க முழங்கால் அளவு தண்ணீரை
மாத்திரமே கடந்து அக்கறைக்கு போயிருப்பார்கள் என்று சொன்னால், how come the military of Egypt, the chariots and horses and the soldiers drowned in knee level water? எப்படி எகிப்தினுடைய சேனை பார்வோனுடைய ரதங்களும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கி போயிருந்திருப்பார்கள். இந்த முழங்கால் அளவு தண்ணியில எப்படிங்க எகிப்தினுடைய ராணுவம், குதிரைகள், அந்த ரதங்கள், போர் சேவகர்கள், அவ்வளோ பெரிய ஒரு ராணுவம் எப்படி ஒரு முழங்கால் அளவு தண்ணீர் அளவுல முழுகி மடிய முடியும்? முட்டாள்தனம் அல்லவா? பாருங்க, தேவனுடைய அற்புதத்தை நிகாரி அதை புறக்கணித்து இது நடக்கவில்லை என்று சொல்லுவதற்காக சில காரணங்களை அவர்கள் குறிப்பிட்டு காண்பித்து அற்புதமே நடக்கலைன்னு சாதிப்பாங்க. ஆனால் அவங்க சாதிக்கிற அவங்க கொடுக்குற ஒவ்வொரு விளக்கமும் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான காரணமாக இருக்கும். முழங்கால் லெவலில் தண்ணி இருந்ததான் இவங்க கடந்து போயிட்டாங்க, அவ்வளோதான், பெரிய அற்புதம் நடக்கலைன்னாங்க. அதே ஆட்களை பார்த்து நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கணும், அந்த முழங்கால் அளவு தண்ணியில் எப்படிங்க ரதங்கள், குதிரைகள், அவ்வளோ போர் சேவகர்கள் எல்லாம் முழுங்கி சாக முடியும்? ஒரு சாதாரண ஒரு குள்ளங்கூட அதில் முழுகி சாக முடியாது. அதில் எப்படி அவ்வளோ பேர் முழுகி சாக முடியும்? பாருங்க, பரிகாசக்காரர்கள் தேவனுடைய அற்புதத்தை, அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, in the same way, அப்படியே தான் even today there are many people who will explain away speaking in tongues. இன்றைக்கும் கூட अनेகர் அந்நிய பாஷையிலே பேசுகிறதை எதையாவது காரணம் காட்டி அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லி சாதிக்க விரும்புவார்கள். What will they say? அவங்க என்ன சொல்லுவாங்க? In those days they said they are full of new wine. அந்த நாட்களில் அவங்க சொன்னாங்க அவர்கள் எல்லாம் மதுபானத்தினால் வெறித்திருக்கிறார்கள். Today what are they saying? இன்றைக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க? One of the explanation these mockers give is, இந்த பரியாசம் பண்ணுகிறவர்கள் கொடுக்கிற ஒரு காரணம் என்னவென்றால், tongues have ceased, அந்நிய பாஷை எல்லாம் ஒழிந்து போய்விட்டது, miracles have ceased, அற்புதங்கள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டது. Then second explanation they will give is, இரண்டாவது அவர்கள் கொடுக்கிற காரணம், speaking in tongues is not for everybody. அந்நிய பாஷையில் பேசுகிறதெல்லாம் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு வரம் அல்ல. So they give these two reasons and they explain away the speaking in tongues. இந்த ரெண்டு காரணங்களை காண்பித்து அந்நிய பாஷை பேசுகிறதெல்லாம் இன்றைக்கு இல்லை என்று சொல்லி அதை சாதிக்க விரும்புவார்கள். 1 Corinthians chapter 13 and verse 8, 1 கொரிந்தியர் 13:8, they say tongues have ceased. அவங்க சொல்லுவாங்க அந்நிய பாஷைகள் ஓய்ந்து போம். And they will point out this verse to us. இந்த வார்த்தையை கோடிட்டு காண்பித்து நமக்கு சொல்லுவாங்க. இந்த வசனத்தை காண்பித்து சொல்லுவார்கள். 1 Corinthians chapter 13 and verse 8, 1 கொரிந்தியர் 13:8, love never fails, but whether there are prophecies they will fail, whether there are tongues they will cease, whether there is knowledge it will vanish away. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்கதரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். Here the mockers will point out this verse and they will say, இங்கே பரியாசக்காரர்கள் இந்த வசனத்தை காண்பித்து சொல்லுவார்கள், whether if there is tongues it will cease. அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம். So they will say tongues have ceased. ஆக அந்நிய பாஷை ஓய்ந்து போய் விட்டது என்று சொல்லுவார்கள். During the time of apostles they spoke in tongues, today nobody speaks in tongues. அப்போஸ்தல நாட்களிலே அந்நிய பாஷைகளை பேசினார்கள், இன்றைக்கு ஒருவரும் அந்நிய பாஷையில் பேசுவதில்லை. Speaking in tongues have ceased. Many people give this wrong interpretation. அந்நிய பாஷையில் பேசுவது ஓய்ந்து போய்விட்டது என்று சொல்லி ஓய்ந்து போய்விட்டது என்ற தவறான வியாக்கியானத்தை இன்றைக்கு சொல்லுவார்கள். And in the church they will say you don't speak in tongues. சபையிலே சொல்லுவார்கள் நீங்க அந்நிய பாஷையில் பேசக்கூடாது. Oh, speaking in tongues is not for you, it has ceased. அந்நிய பாஷையில் பேசுவது உங்களுக்கு அடுத்த காரியம் அல்ல, அந்நிய பாஷை ஓய்ந்து போய்விட்டது. But my dear brothers and sisters, ஆனால் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, it is a dangerous thing to interpret the scriptures without the context of the scripture in which it is given. வசனத்தினுடைய பின்னணி தெரியாமல், வசனத்தினுடைய பின்னணியை அறிந்து கொள்ளாமல் அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம், அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வாய்க்கானம் செய்வது ஆபத்தான ஒரு காரியம். In what context did Apostle Paul say tongues will cease? அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த பின்னணியிலே அந்நிய பாஷையானாலும் ஓய்ந்து போம் என்று சொல்லுகிறார்? See, Apostle Paul was giving counsel to the believers
who were in the church of Corinthians. கொரிந்து சபையிலே இருந்த விசுவாச ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். In 1 Corinthians chapter 13 he said, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், he explained to the Corinthians believers about brotherly love. கொரிந்து சபையினுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு சகோதர சிநேகத்தை குறித்து அன்பை குறித்து அவர் விளக்குகிறார். In the previous chapter, முந்தின அதிகாரத்திலே in 1 Corinthians chapter 12, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் to the same believers of the Corinthians church, he explained to them the importance of spiritual gifts. அதே கொரிந்து சபையினுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வரங்களினுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு விளக்குகிறார். In 1 Corinthians chapter 12 verse 1 to verse 1 if you read, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 இலிருந்து அந்த வசனங்களை நீங்க வாசிக்கும்போது, he looked at the Corinthian believers and said, கொரிந்து விசுவாச பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், you don't be like dumb, Gentiles worshipping idols and expecting miracles. நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல இருந்து ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிறார். So don't pray to the idols and expect a miracle. ஆக விக்கிரகங்களிடத்திலே ஜெபித்து அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். And he said, don't pray to the idols because God has kept for you powerful spiritual gifts. விக்கிரகங்களிடத்திலே போய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்காதீர்கள், காரணம் ஆண்டவர் உங்களுக்கு என்று வல்லமையான வரங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆவின் வரங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறபடினாலே அஞ்ஞானிகளாகிய இந்த புறஜாதிகளை போல விக்கிரகங்களை வழிபட்டு ஏதாவது ஒரு ஆதாயம் நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு 9 ஆவின் வரங்களை வச்சிருக்கிறாரு என்று அந்த கொரிந்து விசுவாசிகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் விளக்கினார். Hallelujah. Hallelujah. He spoke to them, there are 9 gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய 9 வரங்களை குறித்து அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். In 9 ways the Holy Spirit will move among men supernaturally. 9 விதங்களிலே பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களிடத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் செயல்படுவார். And he explained to them those things. அப்படிப்பட்ட காரியங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். But at the same time, அதே நேரத்தில் he also addressed an important issue. மற்றொரு முக்கியமான காரியத்தையும் அவர்களுக்கு தெரிவுபடுத்துகிறார். He said unity and love is very important. அன்பும் ஐக்கியமும் மிக முக்கியமானதாய் இருக்கிறது. You desire spiritual gifts, ஆவிக்குரிய வரங்களை நாடுவது நல்லதுதான். at the same time give importance to unity and brotherly love. அதே நேரத்தில் அன்புக்கும் ஐக்கியத்துக்கும் சகோதர சிநேகத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Because when a person is filled with spiritual gifts and spiritual experiences, such a person is can fall into pride. காரணம் ஒரு நபர் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களினால் செயல்படும்போது, பரிசுத்த ஆவியானுடைய மகத்துவங்களால் செயல்படும்போது அப்படிப்பட்ட ஒரு நபர் பெருமையில் விழுகிறதற்கு ஏராளமான சாத்தியங்கள் இருக்கிறது. Because the person who receives gifts of the Holy Spirit, he will look at the other person who is not filled with the Holy Spirit in an inferior way. ஆக பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற நபர், பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெற்றிருக்கிற ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெறாத நபரை ஏளனமாய் பார்க்க கூடும். For example, உதாரணத்திற்கு the Bible says the prophecy gift is greater than the gift of speaking in tongues. அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை காட்டிலும் தீர்க்கதரிசன வரமானது பெரிதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Supposing a person has received the gift of prophecy, ஒருவேளை ஒரு நபர் அந்த தீர்க்கதரிசன வரத்தை பெற்றிருந்தால் பெற்றிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். So he may have pride and he may think in his heart, I am better than those who are speaking tongues. மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மையானவனா, மற்றவர்களை காட்டிலும் நான் சிறந்தவனா இருக்கிறேன், என்னால தீர்க்கதரிசனம் உரைக்க முடிகிறது என்ற ஒரு பெருமை அவர்களுக்குள்ளே இருக்கலாம். I have greater anointing. எனக்கு ஒரு பெரிய அபிஷேகம் எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு உயர்ந்த அபிஷேகம் இருக்கிறது. உயர்ந்த அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So he will have that pride in him. ஆக அவருக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கும். So that pride should not come. ஆக அந்த பெருமை வந்துவிடக் கூடாது. That is why Apostle Paul, ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் in 1 Corinthians chapter 12 he spoke about the gifts of the Holy Spirit. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து அவர்களுக்கு விளக்கினார். The next chapter in 1 Corinthians chapter 13 he insisted and emphasized the importance of
brotherly love. அதே கொரிந்து சபையினுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு 13ஆம் அதிகாரத்திலே சகோதர சிநேகத்தை குறித்தும் ஐக்கியத்தை குறித்துமான முக்கியத்துவத்தை அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். 1 Corinthians chapter 13 and verse 1 he said, 1 கொரிந்தியர் 13:1 அவர் சொன்னார், even if I am gifted with speaking in tongues and speaking the languages of angels, if I don't have love, I am useless. நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. If I have spiritual gifts and I have no brotherly love and humbleness, then all my spiritual gift is a waste. நான் ஆவியினுடைய வரங்களை உடையவனாய் இருந்து ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவனாய் இருந்து சகோதர சிநேகம் என்னிடத்திலே காணப்படவில்லை என்று சொன்னால் நான் ஒன்றுக்கும் பயனற்றவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். That is what he is trying to say is, அதைத்தான் அவர் அங்கே விளக்கி காண்பிக்கிறார். என்ன சொல்ல வருகிறார் என்றால், என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், one side we should have spiritual gifts, ஒரு பக்கம் ஆவியின் வரத்தை நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். on the other side we should also have love. மற்றொரு பக்கம் சிநேகத்தை உடையவர்களாய் அன்பை உடையவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். Only when these two go hand to hand together, the kingdom of God can be established. இந்த இரண்டு காரியங்களும் கைகோர்த்து செயல்படும் போதுதான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். In 1 Corinthians 16 and verse 14 Paul said, 1 கொரிந்தியர் 16:4 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், let all that you do be done with love. நீங்க செய்கிற எல்லா காரியமும் அன்பினாலே செய்யப்படுகிறதா இருக்கட்டும். In 1 Corinthians 30 and verse 8 he said, 1 கொரிந்தியர் 13:8 அவர் சொல்லுகிறார், love never fails. அன்பு ஒரு காலமும் ஒழியாது. But if there are prophecies, they will fail. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம். Whether there are tongues, they will cease. அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம். Whether there is knowledge, it will vanish away. அறிவானாலும் ஒழிந்து போம். So what he says is, ஆக அவர் என்ன சொல்ல வருகிறார்? love will never fail. அன்பு ஒரு காலமும் ஒழியாது. More than the gifts of the Holy Spirit, love is more important. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை காட்டிலும் அன்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. So one side we should desire for the gifts of the Holy Spirit. ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களுக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். At the same time we should be humble and also have brotherly love. அதே நேரத்தில் நம்மை நாமே தாழ்த்தி அந்த சகோதர சிநேகத்தை உடையவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. But what do the mockers say? ஆனா பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்ன சொன்னார்கள்? They will not look at the context. அந்த பின்னணியத்தை எதற்காக இது சொல்லப்பட்டிருக்கின்ற பின்னணியத்தை பார்க்க மாட்டார்கள். வசனத்தின் பின்னணியை பார்க்க மாட்டாங்க. வசனத்தினுடைய பின்னணியத்தை பார்க்க மாட்டாங்க. Why Paul said like that? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சொன்னார்? For what reason he said like that? எந்த காரணத்துக்காக அந்த வார்த்தை வசனத்தை சொன்னார்? That all they will not take into account. அதை எல்லாம் அவங்க கணக்குல எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. Only one verse. அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துப்பாங்க. They will take a magnifying glass. அந்த மிகைப்படுத்தி பெரிப்படுத்தி பூத கண்ணாடியை எடுத்துப்பாங்க. அந்த பூத கண்ணாடியை வச்சு எல்லாம் அந்நிய பாஷை ஒளிந்து போய்விட்டது, அந்நிய பாஷை இதை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு கண்ணில் தெரியாது. முன்ன பின்ன என்ன எழுதியிருக்கு, என்ன பின்னணியில் சொல்லப்பட்டிருக்கிறது, they will not take it into account. அந்நிய பாஷை ஒளிந்து போய்விட்டது, தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போய்விட்டது, எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போங்க. That's what they will say. பாருங்க, அத தான் அவங்க சொல்லுவாங்க. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, but in what context did Paul say this? ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த பின்னணியத்தில் அவர் சொன்னார்? Love is important. அன்புதான் முக்கியமானதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Now a question I'm asking you. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். Has tongue ceased? அந்நிய பாஷை ஓய்ந்து போய் விட்டதா? No, it is not ceased. இல்ல, ஓய்ந்து போகவே இல்லை. In the same verse we also read, அதே வசனத்தில் நாம் இதையும் வாசிக்கிறோம். if there is knowledge, it will vanish away. அறிவானாலும் ஒழிந்து போகும். அறிவு இருக்குமே ஆனால் அதுவும் ஒளிந்து போகும். So அறிவு ஒளிந்து போயிடுச்சா? அறிவு ஒளிந்து போயிடுச்சா? வேத ஞானம் ஒளிந்து போயிடுச்சா? அப்ப அந்நிய பாஷை ஒளிந்து போகல. Hallelujah. 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 Therefore, even today, God has kept this gift for you. ஆக இன்றைக்கும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வரத்தை ஈவை உங்களுக்காக வைத்திருக்கிறார். Knowledge of the word of God has not vanished away. தேவனை பற்றி அறிவின் வார்த்தைகள் இன்றைக்கு ஒழிந்து போகவே இல்லை. So also, speaking in tongues has not ceased. ஆக அப்படியே தான் அந்நிய பாஷையில் பேசுகிறதும் ஒழிந்து போகவில்லை. So when then it will cease? ஆக எப்பொழுது அது ஒழிந்து போகும்? When will tongue cease? When will the gifts
gifts of the Holy Spirit cease? எப்பொழுது அந்நிய பாஷை பேசுகிற வரம் ஓய்ந்து போகும்? எப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் ஓய்ந்து போகும்? 1 Corinthians chapter 13 and verse 10 says, 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுகிறது, the Bible says, வேதம் சொல்லுகிறது, if you read, the Bible says, வேதம் but when that which is perfect has come, that which is part will be done away. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். Hallelujah. Hallelujah. That which is perfect or complete has come, that which is part will fade away. நிறைவானது வரும்போது, பூரணமானது வரும்போது குறைவாய் இருக்கிறது குறைவானது ஒழிந்து போம். Hallelujah. Hallelujah. What is this fullness that come? நிறைவானது பூரணமானது என்று சொன்னால், வரும்போது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? The perfect one that is to come is our Lord Jesus Christ. பூரணமானது வரும்போது என்று சொல்லும்போது நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, பூரணராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்போது அது ஒழிந்து போம். Hallelujah. Hallelujah. When Jesus comes back, all the gifts of the Holy Spirit, on that day it will cease. இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது அந்த நாளிலே பரிசுத்த ஆவியினுடைய அத்தனை வரங்களும் ஓய்ந்து போம். Hallelujah. Hallelujah. But some people wrongly interpret this and they say, சிலர் இதை தவறாய் வியாக்கித்து இப்படியாய் சொல்லுவார்கள். the perfect one is the New Testament. நிறைவானது என்று சொல்லும்போது புதிய ஏற்பாட்டு தான் நிறைவானது. New Testament has come, therefore tongues have ceased. புதிய ஏற்பாடு வந்து விட்டது, ஆகவே அந்நிய பாஷை ஓய்ந்து போய் விட்டது என்று சொல்லுவார்கள். But if you read carefully, ஆனால் நீங்கள் கவனமாய் வாசிப்பீர்களேயானால் 1 Corinthians chapter 13 verse 9 to verse 10, 1 கொரிந்தியர் 13:9 10 வசனங்கள், we shall read it again. அதை நாம் மீண்டும் வாசிப்போம். Carefully read, you will understand. நீங்கள் கவனமாய் கவனிங்கள், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Verse 8 to verse 10 we shall read. 8 10 வசனங்களை நாம் வாசிப்போம். Love never fails, but whether there are prophecies, they will fail. Whether there are tongues, they will cease. Whether there is knowledge, it will vanish away. For we know in part, we prophesy in part. When that which is perfect has come, then that which is part will be done away. அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். 12th verse says, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, for now we see in a mirror dimly, but then face to face. Now I know in part, but then I shall know just also I am known. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். Hallelujah. Hallelujah. What he says is, through the gifts of the Holy Spirit, by the help of the Holy Spirit, revelation about Jesus Christ I have received part by part. அவர் என்ன இங்கே சொல்லுகிறார், என்ன இங்கே விளக்குகிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களின் நிமித்தமாய், பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாய் பகுதி பகுதியாய் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அறிந்திருக்கிறேன், அறிந்து கொண்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்ற பரிசுத்த ஆவியின் வரங்கள் மூலமாக இயேசுவை குறித்த வெளிப்பாடை ஒவ்வொரு பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாய் நான் பெற்றிருக்கிறேன். நாங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனமும் குறைவானது, எங்களுக்கு கிடைத்திருக்கிற வெளிப்பாடுகளும் குறைவானது. அதே நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இப்பொழுது மங்கின ஒரு 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 இமேஜை தான் கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவுடைய சாயல் ஒரு மங்கின கண்ணாடியில் காண்கிறது போல நாங்கள் அவரை வேதத்தின் இந்த வெளிப்பாடின் மூலமாய் ஒரு ஒரு குறைவான ஒரு வெளிப்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நிறைவானது வருவார். யார் நிறைவானவர்? இயேசுவானவர். அந்த நிறைவானவரே இறங்கி வரும் பொழுது நான் ஏதோ கண்ணாடியில் ஒரு மங்களாய் பார்க்கிறது போல பார்க்க போவதில்லை, அவரை முகமுகமாய் நான் தரிசிப்பேன். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை நான் தரிசிக்கிறபடினால இப்பொழுது குறைவாக பகுதி பகுதியாய் பெற்றிருக்கிற இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் ஒளிந்து போகும். அப்பொழுது எல்லா வரங்களும் அவசியமாய் இருக்காது. ஏனென்றால் தேவனை முகமுகமாய் பார்க்கிறதுனால இனி ஆவின் வரங்களுக்கு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த நாளிலே தீர்க்க தரிசனங்களாகட்டும் அந்நிய பாஷைகளாகட்டும் ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. ஆகவே நிறைவான இயேசு வருகிற வரைக்கும்
இந்த ஆவியின் வரங்கள், வெளிப்பாட்டின் வரங்கள் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அவைகள் ஒளிந்து போகவில்லை. இன்றைக்கும் அவசியமாக இருக்கிறது, உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அவசியமாக இருக்கிறது. அதை வாஞ்சிக்க வேண்டும், தேட வேண்டும், நாட வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் பலனிலே நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. That is what the word of God means. அதுதான் தேவனுடைய வார்த்தை. So today mockers will come and they will say, ஆக இன்றைக்கு பரியாசக்காரர்கள் வந்து சொல்லுவார்கள், ஓ நீங்க அக்கினி அபிஷேக முகாம் போயிட்டு வந்தீங்களா, அந்நிய பாஷை ஓஞ்சு போச்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. They will say like that. பாருங்க, அந்நிய பாஷை வரலாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒழிந்து போய் விட்டது. But look at them and say, அவங்கள பார்த்து, அப்படி சொல்றவர்களை பார்த்து சொல்லுங்க, இன்னும் நிறைவானவர் இன்னும் வரல, நிறைவானவர் இன்னும் வரவே இல்லை. அவர் முகமுகமா பார்க்கும்போது அப்போ எனக்கு அந்நிய பாஷை வியாக்கியானம் மூலமாய் தேவன் யார் என்பதை, அவருடைய வார்த்தையை அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவரை முகமுகமா தரிசிக்கும் போது இந்த ஆவியின் வரங்கள் ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Let me give you an example. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கட்டும். Once there was a person in Dubai. ஒரு நபர் துபாய் தேசத்துல வசித்துக் கொண்டிருந்தார். The mother used to long for her son. அந்த மகனை பார்க்கணும்னு தாய்க்கு ஏக்கமா இருக்கும். All the time she will give a video call from WhatsApp call, and through that she will speak to her son. மகனை எப்பெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கோ அப்பெல்லாம் வீடியோ கால்ல இல்ல வாட்ஸ்அப் மூலமா வீடியோ கால் பண்ணி அவங்க மகனை அவங்க பார்த்துப்பாங்க. And she will inquire about the son. என்னப்பா சாப்பிட்டியா, தூங்குனியா, இன்னைக்கு எப்படி இருந்த, ஆபீஸ் போனியா, வந்தியா, everything she will learn through the mobile phone. பாருங்க, அந்த மொபைல் போன் மூலமா அந்த மகனை குறித்த எல்லா காரியத்தையும் தெரிந்து கொள்வாங்க. நல்லா அவனை விசாரித்து அவனிடத்துல பேசுவார்கள். But one day the son himself came to India. பாருங்க, ஒரு நாள் துபாயில வசித்த அந்த மகன் இந்திய தேசத்துக்கு திரும்பி வந்தார். Now sitting with her mother in the dining table. இப்போ அந்த தாயாரோடு கூட டைனிங் டேபிள்ல அவர் அமர்ந்திருக்கிறார். Both of them are seeing each other face to face. ரெண்டு பேரும் அமர்ந்து முகமுகமாய் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Now I ask a question. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். When they are looking at each other face to face, will they, ரெண்டு பேரும் எதிர்க்க உட்கார்ந்து முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கும்போது, will they take the cell phone and may put a video call? அவங்க போனை எடுத்து வீடியோ கால் பண்ணுவாங்களா? Will they do a video call? தேவை இருக்குமா? What will they say? அவங்க என்ன சொல்லுவாங்க? அட உன்னதான் முகமுகமா பார்க்கறேனே, இன்னத்துக்கு இந்த வாட்ஸ்அப், என்னத்துக்கு இந்த ஃபோன். The same way, அப்படியே தான் பாருங்க, when you see Jesus Christ face to face, இயேசு கிறிஸ்துவை நீங்க முகமுகமா பார்க்கும்போது, நிறைவானவரை பார்க்கும்போது, நிறைவானவரை நீங்கள் பார்க்கும்போது, இந்த ஆவியின் வரங்கள் இனி நமக்கு தேவைப்படாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காலத்துல ஒளிந்து போகும். அந்த அவர் வரும்போது தான் அது ஒளிந்து போகும். அந்த நாள் வர வரைக்கும், அந்த காலம் வர வரைக்கும், this gifts will keep on operating. இந்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். Hallelujah. Hallelujah. What is the second explanation they give? இரண்டாவது அவர்கள் கொடுக்கிற காரணம் என்ன? 1 Corinthians chapter 12 and verse 30. 1 கொரிந்தியர் 12:13. Do all have gifts of healing? Do all speak it with tongues? Do all interpret? எல்லோருக்கும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லோரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? So another question comes. மற்றொரு கேள்வி வரும். Some people show this verse and they will say, சிலர் இந்த வசனத்தை காண்பித்து சொல்லுவாங்க, not necessary for everyone to speak in tongues. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுவதெல்லாம் அவசியம் இல்லை. Not all speak in tongues. எல்லாரும் அந்நிய பாஷையில எல்லாம் பேசுகிறது இல்லை. So again they don't understand the context of this verse. மீண்டுமாய் பாருங்க, இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். Speaking in tongues comes in two ways. அந்நிய பாஷையில் பேசுகிறது ரெண்டு விதத்தில் அது வருகிறது. First it comes as a sign. முதலாவது ஒரு அடையாளமாக அது கொடுக்கப்படுகிறது. Second it comes as a gift of the Holy Spirit. இரண்டாவது பரிசுத்த ஆவியானுடைய வரமாக அது கொடுக்கப்படுகிறது. First it comes as a sign. முதலாவது அடையாளமாக அது வருகிறது. Because our Lord Jesus Christ himself said, காரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். in Mark chapter 16 and verse 17, மார்க் 16:17, and these signs will follow those who believe in my name, they will speak in tongues. என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் அடையாளங்கள், அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசுவார்கள். Hallelujah. Hallelujah. So it is given as a sign to the unbeliever. ஆக விசுவாசிகளுக்கு ஒரு அடையாளமாக அது கொடுக்கப்படுகிறது. When a person speak in tongues, ஆக ஒரு நபர் அந்நிய பாஷையில் பேசும்போது, it is a sign that he is baptized with the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அது கொடுக்கப்படுகிறது. There are two baptisms
baptisms. இரண்டு ஞானஸ்தானம் இருக்கிறது. The first thing is, முதலாவது, we are baptized with water. ஜலத்தினாலே தண்ணீரினாலே நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோம். In Acts chapter 1 and verse 5, Jesus said, அப்போஸ்தலர் 1:5 இயேசு சொன்னார், for John truly baptized with water, but you shall be baptized with the Holy Spirit not many days from now. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். Hallelujah. Hallelujah. Can you see two baptisms here? இங்கே ரெண்டு காரியங்களை உங்களால பார்க்க முடியுதா? ரெண்டு விதமான ஞானஸ்தானத்தை. First you will be baptized with water. முதலாவது தண்ணீர் ஞானஸ்தானம். Then Jesus says, இரண்டாவது இயேசு சொல்லுகிறார், you will be baptized with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். Hallelujah. Hallelujah. So my dear brothers and sisters, ஆக எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, these two experiences are essential for every child of ஆக God. இந்த இரண்டு அனுபவங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியமாய் இருக்கிறது. So when after you are baptized with water, தண்ணீரினாலே ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, first you need to be saved. முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். Secondly, இரண்டாவது, you should be baptized in water. தண்ணீரினாலே ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். And third, you should be baptized in the Holy Spirit. மூன்றாவது, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்க When you வேண்டும். receive that baptism, அந்த ஞானஸ்தானத்தை நீங்க பெற்ற பிறகு, as a sign that you are baptized with the Holy Spirit and fire, you speak in tongues. பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையில் நீங்கள் பேசுவீர்கள். So the speaking in tongues comes as a sign. ஆக அந்நிய பாஷையில் பேசுகிறது அடையாளமாக வருகிறது. Second, இரண்டாவது, you speak in Holy Spirit through the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் நிமித்தமாய் நீங்கள் அந்நிய பாஷையில் நீங்கள் பேசுவீர்கள். 1 Corinthians chapter 12 when you read, 1 கொரிந்தியர் 12 நீங்க வாசிக்கும்போது 9 gifts of the Holy Spirit is mentioned. பரிசுத்த ஆவியானவருடைய 9 வரங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Gift of word of wisdom, ஞானத்தின் அறிவு, gift of word of knowledge, தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவு, gift of faith, விசுவாசத்தின் வரம், gift of miracles, அற்புதங்களை செய்கிற வரம், gift of healing, சுகமளிக்கிற வரம், gift of prophecy, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம், gift of discerning of spirit. பகுத்தறிகிற ஆவிகளுடைய வரம். In that list comes another gift. இந்த பட்டியலிலே மற்றொரு ஈவு வரம் வருகிறது. Gift of speaking in different kinds of வெவ்வேறு tongues. அந்நிய பாஷையில் பேசுகிற ஒரு வரம். Hallelujah. Hallelujah. That is to say, you will speak in different languages of men. அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? மனிதனுடைய வெவ்வேறு பாஷைகளிலே நீங்கள் பேசுவீர்கள். 7,000 languages are in this world. இந்த உலகத்தில் 7,000 மொழிகள் இருக்கிறது. Then you have the heavenly language, spiritual language and so on. பரலோக பாஷை, அந்நிய பாஷை அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பாஷைகள், பரலோக பாஷை என்று பலவிதமான பாஷைகள் உண்டு. And my dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, if you have received the gift of speaking in tongues as a gift, when that gift operates, you will speak different languages. இந்த அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவருடைய வரமாக நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் வெவ்வேறு மொழிகளிலே வெவ்வேறு பாஷைகளிலே நீங்கள் இந்த அந்நிய பாஷையை பேசுவீர்கள். Once there was a great man of God by the name of Tangaraj. தங்கராஜ் என்று சொல்லி ஒரு பெரிய தேவனுடைய மனிதர் ஒருவர் இருந்தார். He was a pastor in Pallavaram. பல்லாவரத்திலே ஒரு போதகராய், பாஸ்டராய் அவர் இருந்தார். Once he was invited to the country of Italy to preach in a conference. இத்தாலி தேசத்திலே ஒரு கருத்தரங்கிலே பிரசங்கிக்கும்படியாய் அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. So he began to the worship was going on. அங்கே அந்த தேசத்துக்கு போனார், அந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டார், ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. He was waiting for his interpreter to come. அவருக்கு மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய அந்த நபர் வரும்படியாய் அவர் காத்து கொண்டிருந்தார். For example, I am speaking in English, our dear brother Dalton, Pastor Dalton is interpreting it for you in Tamil. உதாரணத்துக்கு நான் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், அவருக்கு உதவியாக நான் தமிழிலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன். In the same way, Pastor Tangaraj was waiting for an interpreter to come to translate his English into Italy. அப்படியே தான் தங்கராஜ் பாஸ்டரும் கூட ஆங்கிலத்திலே அவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு இத்தாலி மொழியிலே மொழிபெயர்ப்பு செய்யும்படி மொழிபெயர்ப்பாளருக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். But that day that interpreter did not come. ஆனா அந்த நாள்ல அந்த மொழிபெயர்ப்பாளர் வரவில்லை. Waiting. காத்து கொண்டிருந்தார். Still no sign of that interpreter. அவர் வருகிறதற்கான அறிகுறி தெரியவே இல்லை. So he didn't know what to do. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியல. Closed the eyes and began to beg the Lord.
கண்களை மூடி ஆண்டவரிடத்துல மன்றாட ஆரம்பித்தார். Lord, help me in this situation. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில எனக்கு உதவி செய்யும். I don't know what to say to these people. இந்த ஜனங்களுக்கு நான் என்ன பேச போகிறேன், என்ன சொல்ல போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. He just closed his eyes and began to speak in tongues. கண்களை மூடி அந்நிய பாஷையில அவர் பேச ஆரம்பித்தார். Oh, he began to sing in the spirit. அவர் ஆவியிலே அப்படியே பாட ஆரம்பித்தார். When he began to sing, அப்படியே அவர் பாட ஆரம்பித்தபோது he was very surprised. அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. All the people there were singing with him. அவர்களோடு கூட அங்கே இருந்த அந்த கருத்தரங்கில் இருந்த அத்தனை ஜனங்களும் அவரோடு கூட சேர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். Italian people are singing with him. இத்தாலியை சேர்ந்து ஜனங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். He was little surprised. அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. Then he closed the eyes. கண்களை மூடினார். He just began to speak in tongues. அப்படியே அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தார். And in the last கடைசியில lot of people came and gave the heart to the Lord. ஏராளமான ஜனங்கள் ஆண்டவருக்கு தங்களுடைய இருதயத்தை கொடுக்கும்படி முன் ஓடி வந்தார்கள். Some people came to this brother and said, சிலர் வந்து இந்த சகோதரரிடத்துல வந்து சொன்னாங்க, brother, you are speaking fantastic Italian language. ஐயா நீங்க ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா இத்தாலி மொழியை நீங்க பேசுகிறீங்க. How are you? Where did you learn it? எப்படி எங்க நீங்க இந்த மொழியை நீங்க கத்துக்கொண்டீங்க? He smiled and said, அவர் சிரித்து சொன்னார், I do not even know one word in Italian language. இத்தாலி மொழியில எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. Today Holy Spirit took worship, Holy Spirit preached the message. பரிசுத்த ஆவியானவர் தான் ஆராதனையை நடத்தினார், பரிசுத்த ஆவியானவர் தான் பிரசங்கித்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. So when the gifts of the Holy Spirit operate, ஆக பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் செயல்படும்போது, as the Holy Spirit wills, he will take your tongue and he will use you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை எடுத்து ஆதிக்கம் செலுத்தி உங்க நாவில உச்சரிப்பு கொடுக்க நீங்க பேச ஆரம்பிப்பீர்கள். So this gifts of speaking in tongues comes as a sign and it comes as a gift. ஆக இந்த அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியின் அடையாளமாகவும் பரிசுத்த ஆவியின் வரமாகவும் நமக்கு வருகிறது. Hallelujah. Hallelujah. Today this gift is for you. இன்றைக்கும் இந்த வரம் உங்களுடையதா இருக்கிறது. The gifts of speaking in tongues is not ceased. அந்நிய பாஷையிலே பேசுகிற இந்த வரம் இன்னும் ஓய்ந்து போகவில்லை. Even today you can receive it. இன்றைக்கும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். And finally one more thing I want to say and close. கடைசியே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். On the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே there were another group of people. மற்றொரு கூட்டத்தார் இருந்தார்கள். They are the meek ones. அவர்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் இருந்தார்கள். Hallelujah. Hallelujah. And what did they say? அவர்கள் என்ன சொன்னார்கள்? They came running to the Lord and they submitted themselves to the word of God. ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள், தாழ்த்தினார்கள். So three groups of people we saw. ஆக மூன்று விதமான கூட்டத்தாரை ஜனங்களை நாம் பார்த்தோம். First group of people they marveled. முதல் கூட்டத்தார் ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தார்கள். Second group of people they mocked. இரண்டாவது பரியாசம் செய்தார்கள். The third group of people, மூன்றாவது கூட்டத்தார், they were meek ones. அவர்கள் சாந்த குணமுள்ளவராய் தாழ்ந்த ஜனங்களாய் இருந்தார்கள். What did they say? அவர்கள் என்ன சொன்னார்கள்? Acts chapter 2 verse 37 to verse 39. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 37 இலிருந்து 39 வசனங்கள். When they heard this, they were cut to the heart and said to Peter and the rest of the apostles, men and brethren, what shall we do? இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். Hallelujah. Hallelujah. These are the meek and the humble ones. இவர்கள்தான் தாழ்மையுள்ளவர்களாய் சாந்த குணமுள்ள ஒரு கூட்டத்தார். And what did Peter say to them? பேதுரு அவர்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்? Acts chapter 2 verse 14 to verse 15. அப்போஸ்தலர் 2:14-15. He spoke to them and said, அவர்களிடத்தில் பேசி அவர் சொல்லுகிறார், men of Judea and all who dwell in Jerusalem, let it be known to you and heed my words, for these are not drunk as you suppose, since it's only the third hour of the day. அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசமாய் இருக்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். He looked at them and said, அவர்களை பார்த்தவர் சொல்லுகிறார், these people are not drunk. இவர்கள் குடித்து வெறித்திருக்கவில்லை. This is the fulfillment of the prophecy which was foretold by prophet Joel. யோவேல் தீர்க்கதரிசனால் முன் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை
வார்த்தையினுடைய நிறைவேறுதலாக இது இருக்கிறது. In the last days I will pour out my Holy Spirit on all flesh. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். He began to explain the word of God to them. தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு விளக்க ஆரம்பித்தார். At the time they came and the people rushed to him and they said, அந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் பேதுருவினிடத்திலே ஓடி வந்து சொல்லுகிறார்கள், what should we do? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What did Peter say to them? பேதுரு அவர்களுக்கு என்ன சொன்னார்? When you read Acts chapter 2 and verse 38, அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் வாசிக்கும்போது he said to them, அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the forgiveness of your sin, and you will receive the gift of the Holy Spirit. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Hallelujah. Hallelujah. He told them three things. மூன்று காரியங்களை அவர்களுக்கு அங்கே சொல்லுகிறார். First, you repent. முதலாவது மனம் திரும்ப வேண்டும். Second, you be baptized. இரண்டாவது ஞானஸ்தானம் பெற வேண்டும். Third, you receive the gift of the Holy Spirit. மூன்றாவது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Three things he said. மூன்று காரியங்களை அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார். These three things even today God is speaking to you. இன்றைக்கும் இந்த மூன்று காரியங்களை ஆண்டவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். If you want to receive the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற வேண்டுமானால் first repent. முதலாவது மனம் திரும்ப வேண்டும். Give your heart to the Lord Jesus. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும். Oh, be saved. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். You be born again. நீங்கள் மீண்டுமாய் மறுபிறப்பு அடைய வேண்டும். Spiritually you should be born. ஆவிக்குரிய விதத்திலே மறுபிறப்பு அடைய வேண்டும். You should give your heart to the Lord. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். That is the first step. அது முதல் படியாக இருக்கிறது. If you sure you have done that, இதை நீங்கள் செய்திருக்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குமேயானால், second, be baptized in the water. இரண்டாவது ஜலத்திலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற வேண்டும். After you receive the baptism, ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, third thing is by faith you receive the gift of the Holy Spirit. மூன்றாவது விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Hallelujah. Hallelujah. I believe that day the meek ones, they repented, they were baptized and they received the Holy Spirit on the same day. நான் விசுவாசிக்கிற அந்த நாளில் இந்த சாந்த குணம் உள்ள ஜனங்கள் மனம் திரும்பி ஜலத்திலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாளிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வரத்தை பெற்றிருப்பார்கள். You will also receive it. நீங்களும் கூட பெற்றுக்கொள்வீர்கள். Because this promise is for you. காரணம் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியதாக இருக்கிறது. Acts chapter 2 and verse 39 says, அப்போஸ்தலர் 2:39 சொல்லுகிறது, this promise is to you and to your children and to all those who are far off, as many as the Lord our God will call. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. So Holy Spirit is a promise given to you. ஆக பரிசுத்த ஆவியானவர் என்பது வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Don't allow anyone to say anything, some nonsense, and try to deviate you from the promise God has given you. ஆக யாரும் எதையாவது ஒன்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து உங்களை வழி விலகி திசை மாறி போகிறதற்கு நீங்கள் அனுமதிக்க செய்யாதீர்கள். Never allow any the lie of the devil to take away this promise from you. பிசாசினுடைய எந்த பொய்க்கும் நீங்க வழி கொடுத்துறாதீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை உங்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளுகிறதற்கு நீங்க அனுமதி கொடுக்காதீங்க. The promise of the Holy Spirit is for you. வாக்குத்தத்தமானது பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கு குறித்ததாக இருக்கிறது. All the promises of God in Christ are yea and amen. எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Tongues has not ceased. அந்நிய பாஷை ஒழிந்து போகவில்லை. Baptism of the Holy Spirit is not ceased. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒழிந்து போகவில்லை. Dear brother, dear sister, பிரியமான சகோதரனே சகோதரியே, this promise is for you and your children. இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரித்ததாக இருக்கிறது. The Lord said, I will pour out my spirit not only on you but also on your descendants. ஆண்டவர் சொன்னார், உங்கள் மீது மாத்திரமல்ல உங்களுடைய சந்ததிக்கும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சந்ததியின் மேலும் உங்களுடைய சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். Hallelujah. Hallelujah.
Hallelujah. So it is for you today. ஆக இன்றைக்கு அது உங்களுக்கு குறித்ததாக இருக்கிறது. Today by faith when you ask him, இன்றைக்கு விசுவாசத்திலே நீங்கள் அவரிடத்தில் கேட்கும்போது sure you are going to receive. நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. Only those who ask will receive. கேட்கிறவர்கள் மாத்திரம் தான் பெற்றுக்கொள்வார்கள். அழுகிற குழந்தைக்கு தான் பால் கொடுக்கப்படும். சொல்லுங்க, அழுகிற குழந்தைக்கு தான் பால் கொடுக்கப்படும். அழாம உம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தா மறக்கப்பட்டு போவார்கள். ஆனால் இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே தாகமா இருக்கு எனக்கு அந்த ஆவின் வரத்தை, அந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. பலர் இங்க பெற்றிருக்கிறீர்கள். God bless you. But there may be some people who are not yet received. அநேகர் பெற்றிருக்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் இன்னும் பெறாமல் ஒரு சிலர் இருக்கலாம். Now God is going to fill you up. இப்பொழுது ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். Just 5 minutes. 5 நிமிடம் மாத்திரம். Now you are going to ask the Lord. இப்பொழுது நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறீங்க. He is going to fill you up. அவர் உங்களை நிரப்ப தான் போகிறார். I believe tonight he will fill you. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இரவு உங்களை நிரப்ப போகிறார். Because God loves you. காரணம் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். Today if it is true you have given your heart to the Lord. இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்க இதயத்தை கொடுத்திருப்பது உண்மையாக இருக்குமேயானால், if you have the assurance of salvation, ரட்சிப்பின் நிச்சயம் உங்களுக்கு இருக்குமேயானால், if you are baptized in water, ஜலத்திலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருப்பீர்களேயானால், what's stopping you from asking the promise of the Holy Spirit? வாக்குத்தத்தத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு எது உங்களுக்கு தடையாக இருக்கிறது? ஒரு தடையும் இல்லை. ஒரு தடையும் இல்லை. You are going to receive it now. நீங்கள் அதை எப்பொழுது பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? Stand up to your feet. எல்லாம் இருக்கிற இடங்களே எழும்புங்க. குதித்து எழும்புங்க. நல்லா குதித்து எழும்புங்க. மகிழ்ச்சியோட எழும்புங்க. சந்தோஷமா எழும்புங்க. இந்த இரவு பெற்றுக்கொள்ள போறீங்க. Hallelujah. Hallelujah.